ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு இமேஜ் பார்த்தேன். அந்த ஃபோட்டோ எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு டார்க்கான சினரியோவில் ஒரு விளக்கு மட்டும் எரியிற மாதிரி இருந்துச்சு. இந்த இமேஜ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி நான் இன்னொரு இமேஜ் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணேன். அது எப்படி எடுக்கலாங்கிறத இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே எடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்கள் ஃபோனில் வரும். இந்த ஃபோட்டோ எடுக்க ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானதெல்லாம் நெருப்பு தான். அதுக்காக நான் பழைய இந்த குச்சி, இந்த கொட்டாங்குச்சிலாம் இருக்கிற மாதிரி அதை உடச்சி வச்சுக்கிட்டேன். உடச்சி அதை எரிய வச்சுட்டேன். என்ன தான் எரிய வச்சு ஃபோட்டோ எடுத்தாலுமே அந்த நெருப்புலாம் ஓரளவு மேலே வராமல் கீழே தான் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ அந்தளவு சூப்பராக இல்லை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு இன்னும் கொஞ்சம் அதில் கரப்ஷனை ஊற்றி கொளுத்துனேன். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளேம்லாம் ரொம்பவே மேலே வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பரான ஃபோட்டோ வந்துச்சு. இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம லைட்டிங் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்மளோட சப்ஜெக்டே நெருப்புங்கிறதுனால அதில் அதிகமாக வெளிச்சம் தான் இருக்கும். எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு அந்த நெருப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஃபோட்டோ வந்துடும். இந்த ஃபோட்டோ எடுக்க ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானதெல்லாம் நெருப்பு தான். அதுக்கு இந்த மாதிரி காஞ்ச விரவுகள் ஏதாச்சும் எடுத்துக்கிட்டு அதை பீஸாக உடச்சி அதில் கரோசின் ஊற்றி பற்ற வச்சு கொஞ்ச நேரம் அதை அப்படியே எரிய விட்டுருங்க. கொஞ்ச நேரம் எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஃப்ளேம்ஸ்லாம் நல்லா மேலே வரும். அதுக்காக அதை அப்படியே எரிய வச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபோனில் இருக்கிற கேமரா ஆப் ஓப்பன் பண்ணி அந்த நெருப்பை ஃபோட்டோ எடுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் ஃபோட்டோ எடுத்தோன்னே அந்த நெருப்பு கண்டிப்பாக ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் கேமராவில் தெரியுற அந்த நெருப்பை ஒரு வாட்டி டச் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போசர் அதுவே அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்பவே சூப்பராக ஃபோட்டோ எடுக்க வேண்டியதான். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபோட்டோவோட நிறுத்தாதீங்க. ஒரு 4-5 ஃபோட்டோ எடுங்க. ஏன்னா நீங்கள் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபோட்டோவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதனால நிறையா ஃபோட்டோ எடுங்க. நெருப்பு ரொம்பவே பிரைட்டாக இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்போசர் உங்கள் கேமராவோ இல்லை ஃபோனோ செட் பண்ணிக்கும். அதனால் பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிடும். பேக்ரவுண்டு இந்த ஃபோட்டோ நான் நினச்சதை விட ரொம்பவே சூப்பராக தான் வந்திருக்கு. இந்த வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஃபோட்டோ உருவானதுக்கு காரணமே நம்ம ஏற்கனவே எடுத்த ஃபோட்டோ தான் சொல்லணும். அது ஏன்னா போன ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த நெருப்பு அணைச்சதுக்கப்புறம் அந்த ரூம் ஃபுல்லாக ஒரே புகையாயிடுச்சு. சரி, இந்த புகையை எப்படியாச்சும் யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாங்கிறதுனால தான் அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டாக வைக்கணுன்றதுனால ஒரு விநாயகர் சிலையை வச்சு ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன். ஆனால் அந்த ஸ்மோக்லாம் அந்தளவு தெரியவே இல்லை. சரி, இதுக்கு என்ன பண்ணாங்கிறதுனால பேக்ரவுண்டில் ஒரு லைட் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்தோமா அந்த ஸ்மோக்லாம் யூனிக்காக ரொம்பவே கிளியராக தெரிய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்ட் ரொம்பவே சூப்பராக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபோட்டோ நான் எப்படி எடுத்தேங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் சப்ஜெக்டை வச்சுக்கோங்க. நான் சப்ஜெக்டாக இந்த விநாயகர் ஃபிகரினை எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பின்னாடி அந்த ஸ்மோக்கை வச்சுக்கணும். அந்த ஸ்மோக்கோட ஸ்ட்ரக்சர்லாம் கிளியராக தெரியறதுக்காக அதுக்கு பின்னாடி ஒரு லைட் செட் பண்ணிக்கணும். இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் சப்ஜெக்ட், அதுக்கு பின்னாடி அந்த ஸ்மோக்கோட ஸ்ட்ரக்சர் ஒழுங்காக தெரியறதுக்காக அதுக்கு பின்னாடி ஒரு பேக் லைட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் சப்ஜெக்டை விட கேமரா ஹைட்டாக போகவே கூடாது. அப்போ தான் அந்த நீங்கள் பேக்ரவுண்டில் செட் பண்ணி வச்சுருக்கிற செட்டப்லாம் தெரியாது. உங்கள் சப்ஜெக்ட் மட்டும் தெரியும். அப்போ கூடவே சேர்த்து ஸ்மோக்கும் தெரியும். ஒருவேளை அதை விட்டு ஹைட்டாக போனீங்கன்னா பின்னாடி இருக்கிற லைட்டிங்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அது அந்த அளவு சூப்பராக இருக்காது. இப்படி வச்சு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா நான் ஃபோட்டோ எடுத்து முடிச்சோன்னா எனக்கு பேக்ரவுண்ட்லாம் ரொம்பவே கிளியராக இருந்துச்சு. ஆனால் நான் சப்ஜெக்ட்டுக்கு எந்த லைட்டுமே வைக்காதனால அந்த சிலை ரொம்பவே டார்க்காக தான் இருந்துச்சு. இது நான் எடிட்டிங்கில் தான் சரி பண்ணேன். இந்த வீடியோவில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான ட்ரிக், இருந்தாலும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ இது. இந்த ஃபோட்டோ எந்த மாரினா, ஒரு புக்குக்கு அந்த சைட்லேருந்து ஒருத்தவங்க பார்த்தா எப்படி இருக்குங்கிற மாதிரி தான் இதோட தீம். இந்த ஃபோட்டோ நான் எப்படி எடுத்தாங்கிறத இந்த வீடியோவில்
பார்த்துடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றி உங்களோட சஜஷனை கமெண்ட்டில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.